வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு பகுதி 1. அதாவது இன்றைக்கு நாங்கள் நேற்று ஒரு மாடல் பேப்பர்ல பார்த்த நாங்கள் எம்சிக்யூ மாடல் பேப்பர் பார்த்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு பாஸ் பேப்பர்ல இவ்வாறு இந்த எம்சிக்யூ அதாவது பார்ட் 1ல வந்து வினாக்கள் வந்திருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பரீட்சையில வந்து பகுதி 1ல வந்த வினாக்களை நாங்கள் இன்றைய பார்ப்போம். வினாக்களையும் விடைகளையும் 40 வினாக்கள் கொண்டது. அப்ப இதுவும் வந்து தர 2 80 புள்ளிகளுக்குரியது. அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். பாருங்க, இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது வினா பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டமை, தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை, பழமையான வம்ச கதையாக அமைந்துள்ளமை போன்ற விடயங்கள் எந்த மூலாதாரத்துடன் தொடர்புடையவை? அப்ப இதுல வந்து எங்களுக்கு 4 நூல்கள் தரப்பட்டிருக்கிறது. 4 நூல்கள் தொடர்பாக இதுல வந்து எங்களுக்கு தெரியும் கிபி 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்ட நூல் என்று சொன்னால் அது வந்து தீப வம்சம்தான். ஏனென்றா இலங்கையின் வரலாற்றை கூறுகிற நூல்கள் தெரியும். அதாவது தீபவம்சம், மகாவம்சம், சூழவம்சம் என்று தெரியும். அப்ப இங்க கிபி 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டதும் அதே நேரம் தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமையும் பழமையான வம்ச கதையாக அமைந்துள்ளமை. அப்ப இது வந்து எந்த மூலாதாரத்தோட தொடர்புடையன்னு சொன்னால் தீப வம்சத்தோட தொடர்புடையது. அப்ப இதுக்கு சரியான விடை தீப வம்சம். மற்ற மகாவம்சம் வந்து இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகிற ஒரு நூல் தான் மகாவம்சம். அடுத்த 2வது வினா, இந்த நாட்டின் பௌத்த சாசன வரலாற்றிற்கு முதலிடம் வழங்கி எழுதப்பட்டுள்ள நூலானது. அதாவது இந்த இலங்கையினுடைய பௌத்த சாசன வரலாற்றிற்கு முதலிடம் வழங்கி எழுதப்பட்ட நூல்கள் 4 நூல்கள் தந்திருக்கிறேன். ராஜாவலிய ராஜரத்னாகரைய நிக்காய சங்கிரக வினயட்ட ஹத்தா. இதுல சரியான விட வந்து நிக்காய சங்கிரக. 3வது வினா, பெருமதி வாய்ந்த வரலாற்று மூலாதாரமாக கருதப்படும் கல்வெட்டுக்கள் தொடர்பில் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. அப்ப இந்த கல்வெட்டு தொடர்பாக பொருத்தமான கூற்றில்ல, பொருத்தமற்ற கூற்றைத்தான் தெரிவு செய்யப்பட்டு சொல்லியிருக்கிறேன். அப்ப கல்வெட்டுக்கள் எல்லாம் நீங்க படித்திருப்பீங்க. குகை கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, குன்று கல்வெட்டு என்று சொல்லி சுவர் கல்வெட்டு. அப்ப இதுல நாங்க பார்ப்போம் இந்த கல்வெட்டோட தொடர்பு இல்லாத ஒரு வாக்கியத்தை தெரிவு செய்யணும். அப்ப இதுல ஒன்று, கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் சம்பவங்களுக்கு சமகாலத்தவை ஆகும். அது சரி. வம்ச கதைகளில் காணப்படும் தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு உதவும். இதற்கும் கல்வெட்டுகள் உதவும். அடுத்த கீழே நாங்கள் 4வது, சிங்கள எழுத்துக்களின் பரிணாமத்தை அறிந்து கொள்ள பயன்படும். தொடர்ச்சியான அரசியல் வரலாற்றை கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்தலாம். அப்ப இது வந்து அந்த கல்வெட்டோட தொடர்பற்ற ஒரு வசனமாக காணப்படுகிறது. அப்ப 3வது விட தான் இதற்கு சரியானது. 4வது, பிளட் சிங்கள குறிவிட்ட போன்ற பிரதேசங்களில் அமைந்துள்ள குகைகளின் முக்கியத்துவம் யாதெனில். அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும். அதாவது பிளட் சிங்கள மற்ற குறிவிட்ட போன்ற பிரதேசங்கள்ல அமைந்திருக்கிற குகைகளுடைய முக்கியத்துவம் என்ன? அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கிறேன். ஒன்று, அனுராதபுரம் புலனறுவை காலப்பகுதிகளின் பாதுகாப்பு நிலையமாக விளங்கியமை, புராதன பௌத்த துறவி மடமாக காணப்பட்டமை, கல்வெட்டுக்களில் எழுதுவதற்கு பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தியமை, வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் வாழ்க்கை தகவல்கள் குறித்தான காரணிகள் கிடைக்க பெற்றமை. அப்ப இதுல 4வது விடதான் இதற்கு பொருத்தமானது. ஏன்னு சொன்னா இந்த புலட் சிங்கள குறிப்பிட்ட போன்ற பிரதேசங்கள் அமைந்த கோவைகள் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தகவல்களை குறித்தான காரணிகள் கிடைக்க பெற்றமை. அப்ப 4வது விடதான் இதற்கு சரியானது. அடுத்தது 5வது வினா, பின்வரும் நபர்களில் இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்து அறிக்கைகளை திரட்டியதாக அறிக்கைகளை தந்த அதை கொண்டுள்ள ஒரு விடை எதென்று கேட்டிருக்கணும். அப்ப இதுல கொஞ்சம் நபர்களுடைய பேர் தந்திருக்கணும். அதுவும் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்த அறிக்கைகளை தயாரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் ஏ பி சி டி இ எஃப் அண்டு கொஞ்சம் நபர்களை தந்திருக்கிறோம். அப்ப இதுல வந்து எங்களுக்கு வந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்களை தான் நாங்க பார்க்கணும். அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 1வது அலகுல வருது. வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள்ல தான் இந்த விடயம் வருகிறது. அப்ப இலங்கைக்கு வருகை தந்து இப்ப நேரடி அனுபவங்களை பெற்றன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இப்ப தியரியில பாகியன் தேரர், இவன் பத்துத்தா, ரிபைரோ, பிலிப்ஸ் பெல்டியஸ், ராபர்ட் நப்ஸ் இவர்கள் வந்து இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்றவை. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா
இப்ப நான் சொன்ன விடைகளை வைத்து பாகியன் தேரர் ஒரு விடை வரும். அதே போல டி இவன் பத்துத்தா. அதே போல இங்கால வந்து இ என்ற விடை ராபர்ட் நாக்ஸ். இந்த 3 பேரும் தான் இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதிய நூல்களுக்கு இல்லை. அப்ப எங்களுக்கு சரியான விட வந்து பி பாகியந்தேரர், டி இவன் பத்துத்தா, அடுத்தது வந்து ராபர்ட் நாக்ஸ் இ. அப்ப இதுல பிடிஇ 3வது விட தான் சரி. இது வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்களை நீங்கள் போய் பார்த்தால் இதை நீங்கள் நேரடியாக படிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி அதுல நாங்கள் இன்னொன்று பார்த்தினாங்க, இலங்கைக்கு வருகை தராமல் இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து எழுதிய நூல்களும் ஆசிரியர்களும் இருக்கிறான். இப்ப உதாரணமா அரிஸ்டோட்டல், மெகஸ்தனிஸ், மற்ற பிளினி, அப்ப அப்படியானவர்களையும் நாங்கள் சொல்லலாம், கியூங் சாங். அப்ப இவர்கள் வந்து இலங்கைக்கு வருகை தராமல் இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள். இந்த கியூங் சாங், அதே போல மெகஸ்தனிஸ் போன்றவர்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னார். அப்ப எங்களுக்கு இங்க கேட்டது இலங்கைக்கு வருகை தந்தண்டேக்க இந்த 3 பேரும் பாகியன் தேரர், இபன் பத்துத்தா, ராபர்ட் நாக்ஸ். அடுத்தது 6வது, கிபி 5ஆம் நூற்றாண்டில் இலங்கையின் அரச குடும்ப பெண்களின் ஆடை அணிகலன்கள் மற்றும் அதாவது ஆடை அணிகலன்கள் தொடர்பானதை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு பயன்படுபவை யாவை என்று சொன்னால் இதுல வந்து சிகிரியா சம்பந்தமானது. 5ஆம் நூற்றாண்டில் இலங்கையினுடைய அரச குடும்ப பெண்களினுடைய ஆடை அணிகலன்களை பற்றி. அப்ப ஒன்று சிகிரிய சுவர்களில் வரையப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள், அடுத்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற ஆபரண பகுதிகள், புலனறுவை திவங்க படிமனையில் வரையப்பட்ட படக்குறிப்பு, கண்டி தலதாம் மாளிகையில் உள்ள ஓவியங்கள். அப்ப இதுல இந்த அரச குடும்ப பெண்களின் ஆடை அணிகலன்களை கொண்டதாக விளங்குகிற விட வந்து இங்க சிகிரிய சுவர்கள்ல வரையப்பட்ட பெண்களின் உருவங்கள்லாம் சரியான விடை. அதே போல இலங்கையின் முன் வரலாற்று கால பகுதிக்குரிய முக்கிய சம்பவமாக அமைவது, அதாவது இலங்கையினுடைய இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற தலைப்பிலான இந்த வினா வருது. இலங்கையின் முன் வரலாற்று கால பகுதிக்குரிய முக்கிய சம்பவமாக அமைவது ஒன்று வந்து மட்பாண்டங்களை பயன்படுத்த தொடங்கியமை, படிகம் மற்றும் மஞ்சள் நிற கற்களை பயன்படுத்தி கல்லாயுதங்கள் தயாரித்தமை, 3 தாவரங்களையும் விலங்குகளையும் தீயில் சுட்டு உண்டமை, அதே போல நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டு இயற்கையான கற்குகைகளில் வாழ்ந்தமை. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த முன் வரலாற்று கால பகுதியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அங்க வந்து மட்பாண்டங்களை பயன்படுத்த தொடங்கியமை என்றதுதான் அந்த முன் வரலாற்று கால பகுதிக்குரிய சரியானபடியாக கருதப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு தெரியும் அதுல வந்து அந்த முன் வரலாற்று இலங்கையின் குடியேற்றங்களை எடுத்தோம்னு சொன்னால் அந்த வரலாற்று கால குடியேற்றங்கள், வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றம் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. அதே போல வரலாற்று கால முன் வரலாற்று கால குடியிருப்புகள் என்று சொல்லி முன் வரலாற்றுக்கான குடியேற்றங்கள் என்று சொல்லி எல்லாம் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இதுல சரியான விட மட்பாண்டங்களை பயன்படுத்த தொடங்கியமை என்றதான் அதற்குரிய சரியான விடை. அடுத்தது 8வது வினாவை பார்ப்போம். இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டு வாசிகள் தகனத்திற்கு ஒட்சிசன் வாயு அவசியம் என அறிந்திருந்தமைக்கான உதாரணத்தை முன்வைக்கத்தக்கது. அப்ப அதுல இப்ப 4 விடைகள் தந்திருக்கிறா. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டு வாசிகள் தகனத்திற்கு ஒட்சிசன் வாயு அவசியம் என அறிந்திருந்தமைக்கான உதாரணம். அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுல சரியான விட தீவின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் கண்டெடுக்கப்பட்டுள்ள களிமண்ணிலான ஓடம் போன்ற மயானம். அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியுமா அந்த களிமண் ஓடம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது வந்து இந்த தகனத்திற்காக ஒட்சிசன் வாயு அவசியம் என்றதையும் அதை இப்ப தீவு என்று சொன்னது இப்ப இலங்கை என்றதை தான் எடுத்துக்கொள்ளும். இலங்கை தீவின் பல்வேறு பிரதேசத்தில் இருந்தும் கண்டெடுக்கப்பட்ட களிமண்ணாலான ஓடம் போன்ற மயானங்கள். இப்ப இதுல 4வது விட இதற்கு சரியானது. 9 இறந்த உடல்களை உக்கி போகும் வரை புதைத்து பின்னர் அவற்றை தோண்டி எடுத்து மண்டையோட்டை ஒப்பிட்டு செந்நிறமான கற்களால் நிறம் பூசுதல் போன்ற சடங்குகள் பற்றிய காரணிகள் பின்வரும் எக்கால பகுதிக்கு உரியவை ஆகும். அப்ப இதுல வந்து அந்த இறந்த உடல்கள் சம்பந்தமாக அவற்றையெல்லாம் புதைத்து அதை தோண்டி எடுத்து அந்த மண்டையோட்டை ஒத்த செந்நிறமான கற்களால நிறம் பூசுதல் போன்ற அந்த சடங்குகள் வந்து இதுல 4 காலப்பகுதி தந்திருக்கிறோம். அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதிக்குரியதான் இதற்கு சரியான விடை. அடுத்த 10வது வினா, இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்தில் குடியேற்றங்களின் பரம்பலானது நதிக்கரையோரங்களுக்கு காணப்பட்டதாக நவீன தொல்பொருளியலாளர்கள் கருதுகின்றனர். மேற்படி கருத்தை உறுதிப்படுத்துவதற்கான நதிக்கரையாக அமைவது எது? அப்ப இந்த ஆரம்ப வரலாற்று கால குடியேற்றங்களின் பரம்பல் வந்து நதி கரையோரங்களுக்கு அருகில தான் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுல வந்து இந்த கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதுக்காக அமைந்த அந்த நதிக்கரையாக அமைவது
எது என்று சொல்லி சொன்னால், அதாவது வந்து இந்த 4 நதிகள் தந்திருக்கணும். ஒன்று வந்து கல்லோயா, கிருந்தி ஓயா, மல்வத்து ஓயா, ஞான் ஓயா. இது வந்து கிருந்தி ஓயா தான் அதற்குரிய சரியான விடை. பின்வரும் உருவின் மூலம் குளத்தொகுதி ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு 11, 12 வினாக்களுக்கு விடை எழுத வேணும். அதாவது இது ஒரு குளத்தொகுதி ஒன்று இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த குளத்தொகுதி நிர்மாணத்தின் ஒரு நோக்கமாக அமைந்திருக்க கூடியது. அதாவது இது ஒரு குள தொகுதியினுடைய நிர்மாணம். இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஒன்று நீரை பாதுகாத்தல், வெள்ள நீரை கட்டுப்படுத்தல், காலநிலையின் சமநிலையை பாதுகாத்தல், மண்ணரிப்பை தடுத்தல். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு குளத்தை நாங்கள் கட்டுறது வந்து நீரை பாதுகாக்க. இப்ப ஒரு அணைக்கட்டை மறித்து அதுல வந்து இப்ப அதாவது ஒரு நீர் ஓடுதுன்னு சொன்னால ஒரு ஆறு ஓடுதுன்னு சொன்னா அதுல வந்து ஒரு அணை கட்டி நீரை தேக்கி வைக்கிறது அல்லது நீரை பாதுகாக்கிறது. அப்ப குளத்தொகுதி நிர்மாணத்தின் நோக்கம் வந்து நீரை பாதுகாத்தல் தான் சரியான விடை. இது போன்ற குளத்தொகுதிகளை பரவலாக காண கிடைப்பது. அப்ப இப்படியான குளத்தொகுதிகள் வந்து இங்க காணலாம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இதுல 4 விடைகள் தந்திருக்கணும். ஆனா குளம் எங்க தேவைன்னு சொன்னா உலர் வலயத்துக்கு தான் தேவை, ஈர வலயத்துக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஈர வலயத்துல வந்து வருடம் முழுவதும் மழை வீழ்ச்சி அவ்வாறான தன்மைகள் காணப்படும். அப்ப ஈர வலயத்தை பொறுத்தவரை ஈரலிப்பான தன்மை, மற்றது அதிக மழை வீழ்ச்சி, ஆனா குறைந்த வெப்பம்தான் காணப்படும். அப்ப அவ்வாறான இடங்களுக்கு குளத்தொகுதிகள் அவசியம் இல்லை. உலர் வலிய பிரதேசங்களுக்கு தான் குளங்கள் தேவை. இப்ப உதாரணமாக நாங்கள் இலங்கையில உலர் வலிய பிரதேசங்கள்னு சொன்னால் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதே போல இப்ப அம்பாந்தோட்டை அப்படியான அந்த உலர் வலிய பிரதேசங்களுக்கு தான் இவ்வாறான குளத்தொகுதிகள் தேவை. அப்ப அது உலர் வலியம்தான் சரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இலங்கை வரலாற்றில் முதலில் ஆற்றுக்கு குறுக்காக அணை கட்டிய ஆட்சியாளனாக கருதப்படுபவன். அதாவது இலங்கை வரலாற்றில் முதல் ஆற்றுக்கு குறுக்க அணை கட்டிய ஆட்சியாளன். அப்புறம் 4 மன்னர்கள் தந்திருக்கிறோம். அதுல சரியான விடை இளநாக மன்னன். 14 திட்டமிடல், தொழில்நுட்பம், அலங்காரம் போன்ற விடயங்களில் இலங்கையின் மிகச்சிறந்த நகர பூங்காவாக கருதப்படுவது. அப்ப இதுல 4 பூங்காக்கள் தந்திருக்கிறோம். மகாமேகவன பூங்கா, தீப பூங்கா, சிகிரிய பூங்கா, ரன்மசு பூங்கா. சிகிரிய பூங்கா தான் சரி. அடுத்தது 15 விகாரை ஆராமைகளுக்கு அதாவது துறவி மடங்களுக்கு செய்யப்படும் பூசைகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய கல்வெட்டு பல்வேறு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் அன்னம் சித்தரிக்கும் குறியீட்டின் மூலம் உணர்த்தப்படுவது. அப்ப இதுல வந்து இந்த அன்னம் சித்தரிக்கும் குறியீட்டின் மூலம் உணர்த்தப்படுவது என்ன என்று சொன்னால் அது வந்து தூய்மை என்பதுதான் அதற்குரிய சரியான விடை. அடுத்த பண்டை காலத்தில் வீதிகளின் நீளத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அளவை. இப்ப வீதிகளின் நீளத்தை அளக்க நீளத்தை குறிக்க பயன்படுத்த அளவை வந்து இதுல 4 அளவீடுகள் தந்திருக்கணும். கவ்வ என்றதான் சரியான விடை. இதுகள் நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டிய பகுதிகள். அடுத்த 17 இதுல நிரல் 1, நிரல் 2 அந்த கிராமிய குடியிருப்புகள் தந்திருக்கணும். அவை என்ற பொருளாதார நடவடிக்கைகளும். அப்ப இது உங்களுடைய புத்தகத்தில பாட புத்தகத்திலேயே இருக்கின்றது. தரம் 10ல இப்ப நிரல் 1க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்க வந்து நிரல் 2 நாங்கள் சரியானபடியே இங்கே இருந்து தெரிவு செய்ய வேணும். நிரல் 1னுடைய ஒழுங்கமைப்பிற்கு அமைவாக நிரல் 2 ஒழுங்குபடுத்தணும். அவ்வாறு ஒழுங்குபடுத்திக்க எங்களுக்கு கிடைக்கிற விடை. இப்ப இதை வந்து இப்ப நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம். இப்ப கசிகாரகாம என்று சொன்னா விவசாயிகள் வாழ்ற கிராமம் தான் படிச்சிருக்கிறான். அதே போல இப்ப கோபாலகம என்ற இடையர் வாழ்ந்த கிராமம். அதே போல இப்ப கேவட்டகம என்று சொன்னா மீனவர் வாழ்ந்த கிராமம். அதே மாதிரி இப்ப கும்பகாரகாம என்ற குயவர் வாழ்ந்த கிராமம். வட்டகி காம தச்சர் வாழ்ந்த கிராமம். அது மாதிரி மணிகாரகாம இரத்தினம் அகழ்வோர் பட்டை தீட்டுவோர் வாழ்ந்த கிராமம். ஆனா இப்ப நாங்கள் எங்களுக்கு இங்க 3 விஷயம் தான் தந்திருக்கணும். அப்ப நாங்க படித்த மாதிரி இல்லாமல் இங்க தொழில்களை தந்திருக்கணும். இப்ப கசிகார காம என்று சொன்னால் அதற்கு பொருத்தமான விடை என்னன்னு சொன்னா விவசாயிகள் வாழும் கிராமம் தான் அதனுடைய விடை வந்து. ஆனால் இங்க வந்து விவசாயம் என்று தந்திருக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல தெரியும் டி என்ற விடை வந்து எங்களுக்கு முதலாவது இங்காந்து தந்திருக்கணும். மற்றதுகள்ல டி என்ற விடை இல்லை. அப்ப இந்த விடை தான் இங்க எங்களுக்கு சரியா வரப்போகுது. அடுத்தது கோபாலகாம என்று சொன்னால் அது வந்து இடையர் வாழ்ந்த கிராமம். அப்ப அதுல வந்து இப்ப நாங்கள் ஈ என்றதை எடுத்தோம்னு சொன்னால் விலங்கு வேளாண்மை என்றது அதுக்கு பொருத்தமான ஒன்றா இருக்கிறது. அதே போல கேவட்டகமன்டா மீனவர் வாழ்ந்த கிராமம் தான் கருத்து. அப்ப அதோட தொடர்புடைய தொழில் கடற்தொழில். அப்ப இதுல சரியான விட DEA. அப்ப இதை நாங்கள் நிரல் 1க்கு ஏற்பதான் நிரல் 2 தெரிவு செய்ய வேணும். நிரல் 2க்கு ஏற்ற மாதிரி இங்க தெரிவு செய்யறதில்ல. நிரல் 1
ஒழுங்கு வரிசையில 1 என்றால் இங்க வந்து பார்க்கணும் விவசாயம். அப்புறம் அதுல 2வது கோபாலகம என்று சொன்னால் அதற்குரிய விட விலங்கு வேளாண்மை. 3வது கேவட்டகம என்று சொன்னால் அதற்குரியது வந்து இங்க கடற்தொழில். அப்ப இந்த 3வது விட இதற்குரிய விடை. அடுத்தது பார்ப்போம் 18வது வினா. இலங்கை பல்லின பன்மத பல்கலாச்சார நாடாக காணப்படுவதில் செல்வாக்கு செலுத்திய முக்கியமான காரணி. அப்ப இலங்கையில தெரியும் உங்களுக்கு பல்லின மக்கள் வாழினம், பல மதம், அதே போல வந்து பல கலாச்சாரம். அப்ப அதான் சொல்றேன், இலங்கை ஒரு பல்கலாச்சார நாடு. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் தீவாக அமைந்திருக்கின்றமை, இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக காணப்படுகின்றமை, வாய்ப்பான காலநிலையை கொண்ட நாடாக காணப்படுகின்றமை, இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்றமை. இதுக்கு 4வது விட தான் சரி, இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில அமைந்திருக்கின்றமை. அடுத்த 19வது பின்வரும் அரசர்கள் அரசி ஆகியோருள் புலனர்வை ராசதானிக்குரியவர்களை உள்ளடக்கிய தெரிவு. அப்ப இதுல ABCDEF கொஞ்சம் பேர் தந்திருக்கணும். இதுல புலனர்வை ராசதானிக்கு உரியவர்களைத்தான் நாங்க இதுல தெரிவு செய்ய வேண்டும். இப்ப அன்றதபுர ராசதானிக்குரிய மன்னர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுல வந்து இப்ப பண்டுகாவியன், அன்றதபுரத்தை தலைநராக்கிய மன்னன் பண்டுகாவியன். அங்க அதை விட வந்து தேவநம்பியதீசன், மற்றது வந்து மகாசேனன் என்றெல்லாம் இருக்கிறோம். அது அன்றதபுர கால மன்னர்கள். இப்ப எங்களுக்கு கேள்வி புலனர்வை ராசதானிக்குரியவர்களை தான் தெரிவு செய்யணும். அப்ப இதுல வந்து நாங்க புலனர்வை ராசதானி கல்யாணவதி அரசி பி. இப்ப இதுல எங்க 2 இடத்துல பி என்ற ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் இப்படி ஒழுங்குமுறையெல்லாம் பார்க்கணும். அது ஏ வரும், ஏ வராது. அதே போல பி எடுத்தோம்னு சொன்னா இது கல்யாணிவதி அரசி. அடுத்த சியை பார்க்கணும். சி வந்து இது அன்றதபுர கால அரசன் வசவன் வராது. அதே போல டி எடுத்தோம்னு சொன்னா இங்க வந்து இவன் புலனறுவை காலத்து மன்னன், நிசங்கமல்ல மன்னன். அப்ப இதுல வந்து டி என்ற விட. அப்ப இங்க 2வதுல இல்ல, 4வதுல அந்த டி என்ற விட அமைந்திருக்கு, நிசங்கமல்ல மன்னன். அப்ப எங்களுக்கு அடுத்த விட தேட தேவையில்லை. அதோட எஃப் என்ற விட இருக்கு, சகாசமல்ல மன்னன். அப்ப ஆகவே இதுல வந்து 4வது விட தான் இதற்கு சரி, புலனறுவை ராசதானிக்கு உரியவர்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தது 20வது வினா. பண்டைய சமூகத்தில் குற்றவாளி ஒருவர் ஊரில் மறைந்திருக்கும் வேளையில் அவரை பிடித்து கொடுக்கும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது? அப்ப ஒருவர் குற்றம் செய்து ஊர்ல மறைந்திருந்தாருன்னு சொன்னா அவரை பிடித்து கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இங்க 4 விடைகள் தந்திருக்கணும். ஊரில் உள்ள அனைவருக்கும் என்றதான் சரி. அப்ப அது ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் 1 2 தான் அந்த மறைந்திருக்கிறவரை பிடித்து கொடுக்கணும். அடுத்த 21. தொடக்கம் ஈவரை உள்ள அந்த இலங்கையில அதிகாரத்திற்கு வந்த மன்னர்கள் சிலர் அரசனாவதற்கு முன்னர் பயன்படுத்திய சில பெயர்கள். அப்ப இதுல இவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த மன்னர்கள் சிலர் அரசனாவதற்கு முன்னர் பயன்படுத்திய பெயர்கள். இப்ப ஏ வந்து தந்திருக்கணும் சப்புமல் இளவரசன், பி முத்துசாமி இளவரசன், சி டிக்ரி இளவரசன், டி மகா அஸ்தான இளவரசன், இ கண்ணுசாமி இளவரசன். அப்ப இதை வாசித்து 1ஆம் ராயசிங்கன், 6ஆம் புவனேர்வாகு மற்றும் ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் போன்ற மன்னர்கள் பயன்படுத்திய பெயரை ஒழுங்குமுறையில் காண்பிக்கும்படியே தெரிவு செய்க. அப்ப இதிலே இருந்து நாங்கள் இதுல இருந்து தேடணும். அதாவது இந்த பெயர்கள் இவற்றை வாசித்து இதுல வந்து 1ஆம் ராயசிங்கன். இப்ப நாங்கள் இதுல சி எடுப்போம், டிக்ரி இளவரசன் என்றது இந்த 1ஆம் ராயசிங்கனுக்குரியது சி. அதே போல இதுக்குரிய அடுத்த விட சப்புமல் இளவரசன் ஏ. அதே போல இ வந்து கண்ணுசாமி இளவரசன். அப்ப இதற்குரிய அந்த சரியான விட வந்து நாங்கள் இந்த மன்னர்கள் பயன்படுத்திய பெயரை ஒழுங்குமுறையில எழுதிக்க இதற்குரிய சரியான விடை CAE என்ற விடைதான் இதற்கு சரியாக அமைந்துள்ளது. அடுத்த 22. கம்பளை ராசதானி காலத்தில் அரசியல் துறையில் காணக்கூடிய சிறப்பியல்பு யாதெனில். அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த தென்மேற்கு நோக்கி உலர் வலயத்துல இடம்பெயர்ந்த ராசதானிகள் இருக்கு, தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. அப்ப இதுல கம்பள ராசதானி காலத்துல அரசியல் துறையில காணக்கூடிய சிறப்பியல்பு என்ன என்று சொன்னால் இதுல 4 விடயங்கள் தந்திருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னா தாய் வழி அரசுரிமை முறை ஆரம்பமாதல் என்ற விடதான் இதற்கு பொருத்தமானதா இருக்கிறது. இந்த கம்பளை ராசதானி இதை பழைய பெயர் கங்க சிறிபுரான்னு சொல்லி சொல்றான் கம்பளை ராசதானிய. 23. யாழ்ப்பாண அரசு வீழ்ச்சி அடைதல் பற்றிய பிழையான கூற்றை தெரிவு செய்க. யாழ்ப்பாண அரசு வீழ்ச்சி அடைதல் என்பது பற்றி பிழையான கூற்று, சரியான கூற்றை கேட்கல, பிழையான கூற்றை தெரிவு செய்யணும். அரசுரிமையாளருடைய உரிமை போராட்டங்கள் ஏற்பட்டமை, யாழ்ப்பாண ஆட்சியாளருக்கு நிலையான படையொன்று காணப்படாமை, இயற்கை அரண்களாலான பாதுகாப்பின்மை, யாழ்ப்பாணத்தின் பெரும்பான்மையான மக்கள் போர்த்துகேயருக்கு சார்பாக இருந்தமை. அப்ப இதுல
தவறான கூற்று இது. யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான மக்கள் போர்த்துகேயருக்கு சார்பு, அது ஒரு பொருத்தமற்ற ஒரு கூற்று. ஆனால் இயற்கை அரண்களாலான பாதுகாப்பின்மை, இப்ப இது உண்மை. இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்க இயற்கை அரண்கள் இல்லை. இப்ப கண்டியை நாங்க எடுத்தோம்னு சொன்னாங்க நீரரண், நில அரண், அதே போல வன அரண் இயற்கை அரண்கள் இருக்கு. அதால கண்டி ராஜ்யம் ஒரு பாதுகாப்பான அரணாக காணப்பட்டது. ஆனா இப்ப இது யாழ்ப்பாண ராஜ்யத்துல இது இல்லை, இயற்கை அரண்களான அப்ப அது சரி. அப்ப பிழையான கூற்று யாழ்ப்பாணத்தின் பெரும்பான்மையான மக்கள் போர்த்துகேயருக்கு சார்பா இருந்தமை தவறான கூற்று. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பின்வரும் வரலாற்று சம்பவம் துணையுடன் 24, 25 அந்த வினாக்களுக்கு விடைய நாங்கள் இதுல தெரிவு செய்யணும். அப்ப இதுல தந்திருக்கிறேன் கொஞ்சம் விடயங்கள். ஏ, தந்துரே போரில் போர்த்துகேயர் தோல்வி உறல். பி, குசுமாசன தேவி தோண கதரினா என்னும் பெயரில் ஞானஸ்நானம் பெறல். சி, நாயக்கர் வம்சத்திற்கு கண்டி ராசதானியின் அரசுரிமை வசமாதல். டி, இந்த நாட்டில் சிஎம் நிக்காய ஆரம்பமாதல். இப்ப கேள்வி என்னென்றால் மேற்படி சம்பவங்களில் சரியான வரலாற்று ஒழுங்குமுறையை தருக. அப்ப இதுல வரலாற்று ஒழுங்குல எது முதல் நடந்தது, எது கடைசியா நடந்த ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இதுல முதலாவதாக இடம்பெற்ற சம்பவம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல இறுதியாக நடைபெற்ற சம்பவம் எதுன்னு தெரிந்திருக்கணும், வரலாற்று சம்பவம். இதுல நாங்கள் பி என்றதை பார்த்தோம்னு சொன்னா குசுமாசன தேவி தோண கதறினான்ற பேரில் ஞானம் பெறல். 2 இடத்துல இந்த விடை இருக்கு. பி 2வதுலயும் இருக்கு, 4வதுலயும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஏ, தந்துரே போரில் போர்த்துகேயர் தோல்வி உறல். ஏ என்ற விட அதற்கு சரியானதா இருக்கிறது. அது 2வது ஒழுங்குமுறை வரலாற்று ஒழுங்குல. 3, நாயக்கர் வம்சத்திற்கு கண்டி ராசதானியின் அரசுரிமை வசமாதல். சி. டி, இந்த நாட்டில் சிஎம் நிக்காய ஆரம்பமாதல். 4வது விட இதற்கு சரியானதாக அமைகின்றது. வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில இதை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிற போது. 25, சி எழுத்தினால் காண்பிக்கப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வுடன் தொடர்புடைய மன்னன் யார்? சி என்ற எழுத்தினால காட்டப்பட்ட இதுல நாயக்கர் வம்சத்திற்கு கண்டி ராசதானியின் அரசுரிமை வசமாதல். அப்ப இது இதோட தொடர்புடைய மன்னன். இந்த சி என்ற எழுத்தால காண்பிக்கப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வோட தொடர்புடைய மன்னன் யாருன்னு சொன்னால் அதாவது ஸ்ரீ விஜயராஜசிங்க மன்னன். அப்ப இது நாயக்க வம்சத்துக்குரிய மன்னன், அதாவது ஸ்ரீ விஜயராஜசிங்க மன்னன் இந்த அரசுரிமை வசமாதல் கண்டி ராசதானியினுடைய. அடுத்தது ஒரு அட்டவணை தந்திருக்கிறேன். செல்வாக்கு செலுத்திய காரணி, தலைவன், மற்றது இங்கால ஆளுநர் என்று சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப இதுல கேள்வி என்னென்றால் 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய தலைவர்கள் என்றதை நாங்கள் இதுல பார்க்க வேணும். அதாவது 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துடன் உடைய தொடர்புடைய தகவல்களை காட்டுற விடைய நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அந்நியர் ஆட்சிக்கு எதிராக நடந்த சுதந்திர போராட்டங்கள் 2. ஒன்று முதலாவது சுதந்திர போராட்டம் 1818, 2வது சுதந்திர போராட்டம் 1848. அதுல இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திலையும் தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்திலையும் தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். இப்ப 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட தலைவர்கள் யாருன்னு சொன்னால் கெப்பெட்டிபொல திசாவை, அதே போல கலகெதர மொஹட்டால, கதிர்காம பசநாயக்க நிலைமை, கூட்டாவே ரட்டேரால, எகலப்பொல அதிகாரம், மடுகல்ல திசாவை, 2ஆம் பிலிமெத்தலாவ அதிகாரம். அவர்கள் இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட தலைவர்கள். அப்ப இதுல நாங்கள் அந்த சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடைய தலைவர்களுடைய பெயர்கள் இங்க நாங்கள் இருக்கோண்டு பார்ப்போம். இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கெப்பெட்டிபொல திசாவை என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இதுல இந்த 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடைய தகவலை தான் இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கிறேன். அரசின் வரி கொள்கை வராது. பி, அரசன் இல்லாமை பற்றிய வருந்துதல். அப்ப அதுல இந்த பி என்ற ஒன்று இந்த முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு தொடர்பானது. அதே போல இந்த கெப்பெட்டிபொல திசாவை அந்த முதலாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர். அதே போல இந்த ஆளுநர் சர் ராபர்ட் கிரவுண்ட்ரிக். அது 1818ஆம் ஆண்டோட தொடர்புடைய ஒரு விடயம். அப்ப இந்த 2வது விட தான் இங்க எங்களுக்கு சரியானதாக அமைகின்றது. அது மாதிரி 27வது கிபி 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய தகவல்கள். அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1848ஆம் ஆண்டிலையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் இருக்கிறார். கொங்காலே கொடபண்டா, இப்ப இதுல ஒன்று இருக்குது 1848 போராட்ட தலைவர்கள். அதே போல வீரபுரன் அப்பு, டிங்கிராவ தினேஷ்,
அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் இதுல எங்களுக்கு தந்த அட்டவணையில என்ன தகவல் இருக்கண்டு. முதலாவது வந்து அரசின் வரி கொள்கை ஏ என்றது வரும் எங்களுக்கு. அதே போல பி வராது, அதே போல சியும் வராது, டி கொங்காலே கொட பண்டா. அப்ப இதுல வந்து இங்க ஏ டி என்றது ஒரு விஷயம் இருக்கிறது. அத மாதிரி ஆளுநர் டொரிங்டன் பிரபு, அதாவது இ என்ற விடை. அப்ப ஆகவே இந்த 27வது வினாவுக்கு முதலாவது விட தான் சரி. 28 19ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் ஏற்பட்ட சமய மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியுடன் தொடர்பான கருத்து ஜோடிகள் சில பின்வருமாறு. இவற்றில் பொருத்தமற்ற சோடி எது? அப்ப இதுல வந்து கொஞ்சம் தகவல்கள் தந்திருக்குன்னா பொருத்தமற்ற சோடியை தான் நாங்க பார்க்கணும். பொருத்தமான சோடி அல்ல பொருத்தமற்றது. இப்ப ஹென்ரி ஸ்டீல் ஓல்கட் அது சரி, பௌத்த பிரம்மஞான சங்கம் தாமிக்கப்பட்டதை வராது. கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கலதேரர் வேலியகொட வித்தியா அலங்கார பிரிவேன ஆரம்பிக்கப்படல். அது மாதிரி ஆர்வ நாவலர் உதயபானு என்ற பத்திரிகை ஆரம்பிக்கணும், அது சரி. அதே போல அறிஞர் சித்திலப்ப மருதானே சாகிரா கல்லூரி ஆரம்பிக்கப்படல், இதுவும் சரி. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல பிள்ளையான கூட்டு தான் கேட்டிருக்கிறேன். பொருத்தமற்ற சோடி இந்த 2வது கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் பேலிய கொட வித்தியாலங்கார பிரிவான ஆரம்பிக்கப்படல் பிரிவேனா, அது பிள்ளையான கூட்டு. 29 கீழே காட்டப்பட்ட இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சியினால் ஏற்பட்ட சில மாற்றங்களில் கலாச்சார மாற்றங்கள் இரண்டை காட்டும் விடை. அதாவது கலாச்சார மாற்றங்கள் இரண்டை காட்டும் விடை. அப்ப இதுல 5 விடயங்கள் தந்திருக்கிறேன். தொழிலாளர் வகுப்பு உருவாதல், பி மேலத்தேச ஆடை அணிகள் பழக்க வழக்கங்கள் இந்த நாட்டின் சமூகத்துடன் கலத்தல், சி மேலத்தேச கல்வி பரவுதல், அதே போல வேதனத்திற்காக வேலை செய்யும் ஊழியப்படை ஒன்று உருவாகுதல், தொழிற்சங்கங்கள் ஸ்தாபிக்கப்படல். அப்ப கேள்வி என்னன்னா, இலங்கையில பிரித்தானியர் ஆட்சியால ஏற்பட்ட சில மாற்றங்கள் கலாச்சார மாற்றங்கள் 2 நாங்கள் பார்க்கணும். அப்ப இங்க வந்து பி பொருந்தும் இதுக்கு. மேலத்தேச ஆடை அணிகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த நாட்டின சமூகத்தோட கலந்தது. அப்ப பி வரும். அதே போல சி மேலத்தேச கல்வி பரவுதல். அப்ப எங்களுக்கு பியும் சியும் தான் இங்க பொருத்தமான விட. இங்க பி இருக்குது, ஆனா இ வந்து தொழிற்சங்கம் தாவிக்கப்படல், அது போல. இப்ப முதலாவது விட தான் இதற்கு பொருந்தும். அடுத்தது 30வது இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவராக பதவி வகித்தவர். அது எங்களுக்கு இதுல தெரியும், சேர் பொன்னம்பலம் அருணாசலம் அவர்கள். சரியான விட 2வது. அடுத்த 31 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பிற்கு இணங்க தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் ஒன்று தொடர்பில் தீர்மானம் பின்பற்றக்கூடிய ஜனநாயக வழிமுறை எது? அப்ப இது 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்புன்னு சொன்னால் அது 2ஆம் குடியரசு யாப்பு. ஏன்னா 1972 முதலாம் குடியரசு யாப்பு. இது வந்து 1978ஆம் ஆண்டு யாப்பை நாங்க சொல்றோம் 2ஆம் குடியரசு யாப்பு. அதுலதான் இங்க பொதுசன அபிப்பிராய தேர்தல் நடாத்துதல் என்ற விஷயம் வந்திருக்கு. இப்ப இதுதான் சரியான விடை. அடுத்தது பின்வரும் ஏவி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு 32 33ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப 32 33 இதுல ஏ வந்து டெனிஸ் மைதான உறுதிமொழி, பி சரஜிபோ நிகழ்வு. இதுல கேள்வி என்னென்றால் பிரெஞ்சு புரட்சியுடன் தொடர்புடையது. அது இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல வந்து ஏ தான் எங்களுக்கு சரியானது. பிரெஞ்சு புரட்சி டெனிஸ் மைதான உறுதிமொழி என்று எடுக்கப்பட்டது. மற்றது பி வந்து இது பொருந்தாது, சரஜிபோ நிகழ்வு. அப்ப ஏ சரி, ஆனா பி பிழை. அப்ப இதுல நாங்க பார்க்கணும், இதுல ஏ பி உண்மையற்றது, ஏ உண்மை என்பதுடன் பி உண்மையற்றது. இதுதான் சரியான விட. ஏண்டா ஏதான் பிரெஞ்சு புரட்சிக்குரிய விட, இந்த பி வந்து சரஜிபோ நிகழ்வு உலக யுத்தத்தோட தொடர்புடையது. அப்ப அது உண்மையற்றது. இப்ப சரியான விட 3வது. 33வது முதலாம் உலகமா யுத்தத்துடன் தொடர்பானது. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல ஏ உண்மையற்றது, பி தான் உண்மையானது. ஏனென்றா முதலாம் உலகமா யுத்தம் தோன்றுவதற்கான உடனடி காரணம் இந்த சரஜிபோ நிகழ்வு அல்ல சரஜிபோ சம்பவம். அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும் பி சரியானது. அப்ப இதுல பார்க்கணும், ஏ உண்மையற்றது என்பதுடன் பி உண்மையானது. அப்ப பி உண்மையானது என்ற இந்த விட தான் சரி. அப்ப 4வது விட தான் சரி. அடுத்தது பார்ப்போம். இதுல ஏபிசிடி ஆகியவற்றில் தரப்பட்ட சில கருத்துக்கள் பதங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் 34 இருந்து 36 வரை உள்ள வினாக்களுக்கு விட போடணும். அப்ப ஏ வந்து கடலோடி ஹென்றி நாடுகான் பயணம் 2 விஷயம் ஏயில. பியில 2 விஷயம் 2ஆம் உலக மாயுத்தம் சர்வதேச சங்கம். சி கொன்ஸ்தாந்தி நோபலை துருக்கியர் கைப்பற்றுதல் மறுமலர்ச்சி தொடங்குதல். டி உலகம் பற்றிய புதிய கண்டுபிடிப்பு 2 விஞ்ஞான முன்னேற்றம். அப்ப இப்படி சோடி சோடியா இது ஒவ்வொரு முறையும் வினாத்தால வர்றது 3-4 கேள்விகள் ஏ பி சி டி என்று 2. அப்ப ஒன்றிலே ஏற்படுற தாக்கம் மற்றதுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில கேள்விகள் அமையும். அப்ப இது வந்து நீங்கள் இந்த சரியான விஷயத்தை தெரிவு செய்து கொண்டால் எப்படி இந்த கேள்விக்கு விடை எழுதுறதை விளங்கினா இந்த கேள்வியை இலகுவா செய்யலாம். முதலாவது பார்ப்போம். 34 முதலாவதின் அனுசரணையின் காரணமாக 2வது வெற்றி பெற்றமை தொடர்பான கூற்று.
அப்ப முதலாவதுன்ற அனுசரணை காரணமாக இதுல எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல முதலாவதுன்ற அனுசரணையால 2வது வெற்றி பெற்றதா. அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து முதலாவதே சரி, கடலோடி ஹென்றி இங்க வந்து நாடுகான் பயணம். அப்ப இதுல வந்து முன்னோடியா செயல்பட்டவர். அப்ப ஆகவே இந்த முதலாவது அனுசரணைக்கு 2வது வெற்றி பெற்றமை நாடுகான் பயணம். அப்ப இதுல முதலாவது ஏ என்ற விடதான் சரி, மற்றது இதுல பொருந்தாது. 35 முதலாவதுக்கும் 2வதுக்கும் முடிய தொடர்பின்மையை காட்டும் கூற்று. முதலாவதுக்கும் 2வதுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப இதுல நாங்க பார்த்தா இது 2க்கும் தொடர்பு இருக்கு. பிய பாப்பம் 2ஆம் உலக மகா யுத்தம் சர்வதேச சங்கம். இப்ப இதுல எங்களுக்கு தெரிய பார்த்தோன்னே தெரியுது 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு அங்க உலகில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை தான் தோன்றினது. ஆனா இங்க இது சர்வதேச சங்கம் என்று போட்டிருக்கு. இது 1ஆம் உலக மகா யுத்தத்துக்கு தான் சர்வதேச சங்கம் பொருந்தும். ஏனென்றா 1ஆம் உலக மகா யுத்தம் நடந்து முடிந்து இறுதியில உலகில சமாதானத்தை ஏற்படுத்த பிறகு இந்த சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துல ஐக்கிய நாடுகள் சபை தான் உருவாக்கப்பட்டது. அப்ப இங்க பிழையான சோடி இது. அதாவது முதலாவதுக்கும் 2வதுக்கும் இடையில எந்தவித தொடர்பும் இல்லை. பி. அடுத்த 36 முதலாவது 2வதின் வளர்ச்சிக்கு ஏதுவாய் அமைவதை காட்டும் கூற்று. அப்ப முதலாவது இதுல இருக்கிற முதலாவது விஷயம் 2வது வளர்ச்சிக்கு எதுவா அமையுமா. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது பொருத்தமற்றது. பி. இங்க வந்து நாங்க பார்த்தால் உலகம் பற்றிய புதிய கண்டுபிடிப்பு விஞ்ஞான முன்னேற்றம். அப்ப இதுல வந்து முதலாவது இந்த 2வது வளர்ச்சிக்கு எதுவாக அமைந்த கூற்றாக கருதப்படுது டி என்றது. அப்ப உலகம் பற்றிய புதிய கண்டுபிடிப்பு இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தின் இதுக்கு வளர்ச்சிக்கு எதுவாக இருந்தது. அப்ப இதுல டி என்ற விடதான் இதற்கு சரியானது. அடுத்தது இதுல 37வது உலகின் முக்கிய புரட்சிகளுடன் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த புரட்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அமெரிக்க சுதந்திர போர், மற்றது வந்து பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி என்றெல்லாம் படிச்சிருக்கிறார். அப்ப இதுல இந்த சமாதானம், காணி மற்றும் உணவு அது ரஷ்ய புரட்சி. அது மாதிரி இந்த எஸ்டேட் ஜெனரல் சபை அது பிரெஞ்சு புரட்சியோடு தொடர்புடையது. அது மாதிரி இப்ப இந்த பிரதிநிதித்துவம் இன்றில் வரியும் இல்லை அது அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்புடையது. டி. பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்படுதல் அது பிரெஞ்சு புரட்சியோடு தொடர்புடையது. இப்ப கேள்வி என்னென்றால் 37 ரஷ்ய புரட்சியின் தாரக மந்திரம் அது இந்த சமாதானம் மற்றும் காணி மற்றும் உணவு என்று வரும். சில நேரம் சமாதானம் என்றதை அமைதி என்றும் தருவார்கள். அமைதி, காணி என்றதை நிலம் என்று தருவினம் மற்றும் உணவு. அப்ப அமைதி, நிலம், உணவு என்றாலும் சரி, சமாதானம், காணி மற்றும் உணவு என்றாலும் சரி. அப்ப விட ஏ. அடுத்த 38 அமெரிக்க சுதந்திர போருடன் தொடர்பான தகவல் அது நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதிநிதித்துவம் இன்றில் வரியும் இல்லை என்ற விட. அப்ப சி தான் இங்க பொருந்தும் அமெரிக்க சுதந்திர போரோட தொடர்பான தகவல். அடுத்த 39 கீழே தரப்பட்ட கடமைகளுடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் எது. அப்ப கீழே தரப்பட்ட கடமைகளோட இப்ப எங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகளினுடைய நிறுவனம்னு சொல்லியிருக்க அதுல வந்து 5 நிறுவனங்கள் பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, சமூக பொருளாதார சபை, சர்வதேச நீதிமன்றம், செயலக மண்டலம் இருக்குது. இப்ப எங்களுக்கு கேள்வி இதுல தந்த விஷயங்கள் வந்து இந்த கடமைகள் இதுல ஐக்கிய நாடுகளுடைய நிறுவனத்திலே எதுக்கு பொருந்துமண்டு. அப்ப இங்க நாங்கள் பாதுகாப்பு சபையின் சிபார்சுடன் பொதுச் செயலாளரை நியமித்தல், சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமித்தல், புதிய உறுப்பினர்களை நிறுவனத்திற்கு சேர்த்தல், அடுத்தது வந்து அவ்வளவு 3 விஷயம் தந்திருக்கிறேன். இந்த 4 எதுக்கு பொருந்துமன் அது வந்து பொதுச்சபையினுடைய கடமை. அப்ப இதுல சரியான விட முதலாவது. 40வது அமெரிக்கா அல்லது ரஷ்ய முகாமை சாராது நடுநிலையான அமைப்பொன்றை நிறுவுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட தெற்காசிய தலைவர் யார். அப்ப நாடு விடைகள் தந்திருக்கேன். இதுல தெற்காசிய தலைவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு என்றதான் இதற்குரிய சரியான விடை. அப்ப ஆகவே இதுல 40 வினாக்கள். இது 2017ஆம் ஆண்டு பகுதி 1 வந்த ஒரு வினாத்தாளத்தான் இன்றைக்கு நான் முழுமையாக இதுல உங்களுக்கு செய்திருக்கிறேன். ஒரே பார்வையில நீங்கள் 40 வினாக்களையும் ஒரே நேரத்துல தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். மற்றது வந்து இந்த MCQ பேப்பர்ல நீங்கள் ஒரு பயிற்சி பெறுவதாகவும் அமையும். 2017ஆம் ஆண்டு பகுதி 1 MCQ பேப்பர் இதுல போடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் பகுதி 1 தேர்ச்சி பெறக்கூடியதா இருக்கும். அதை விட நான் இது பாஸ் பேப்பர்ல வந்ததுதான் 2017. மற்றது நான் ஒரு மாடல் பேப்பர் ஒன்று இன்னொன்று MCQ போட இருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் இந்த MCQ பேப்பர்ல ஒரு முழுமையான தேர்ச்சியினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். நன்றி.